இன்றைக்கு வளர்ச்சியடைந்த தமிழகம் சொல்லுகிறார் நமது முதலமைச்சர் அவர்கள். ஆமாம், அவர் சொன்னது உண்மைதான். 4 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் 60% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 15% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. போக்சோ குற்றங்கள் 52% இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பால் விலை உயர்வு, இன்னைக்கு பால் விலையை விட தண்ணி விலை உயர்வு அதிகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு பால் விலை அதையும் தாண்டி போயிருக்கு. பால் விலை உயர்வு, கரண்ட் பில் உயர்வு. கரண்ட் 2 மாசத்துக்கு ஒருக்க தாரன்னு சொன்னாங்க. 2 மாசம் இருக்கத இபிஎஸ் அவர்கள் 2 மாசம் வச்சிருக்காங்க. நாங்க ஒரே மாசம் கணக்கு எடுப்போம்னு சொன்னாங்க. 4.25 வருஷத்துல எடுத்திருக்காங்களா? ஆனா கரண்ட் பில்லுடைய வளர்ச்சி இன்னைக்கு அதிகம் உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி உயர்வு 300% அதிகம். ஆனா இபிஎஸ் அவருடைய ஆட்சியில எந்த உயர்வும் இல்லை. எல்லா மக்களும் நல்ல முறையில் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டிருக்க அனைத்து சாலைகளும் இன்னைக்கு புது சாலைகள் போடுறாங்க. 4 வழி சாலைகள், பாலங்கள். யாருடைய ஆட்சியில் வருகிறது? மத்திய அமைச்சருடைய நிதியிலிருந்து வருகிறது. தமிழகத்தில் எல்லா ரேஷன் கடைகளின் பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. யாருடைய ஆட்சி? யார் கொடுக்கிறார்கள்? மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பெற்று தந்தது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து இன்னும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மறுக்க முடியுமா?